வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதீஷ், விஷ்ணு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2020 டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாம்கான டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட் நம்பர் 17 மற்றும் 18 சேர்ந்து ஒரே டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th 3 டேர்மில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி வேதியியல் ஃபுல்லாக ஒரு 25 கொஷின்ஸும், அதே மாதிரி 3 டேர்மில் இருக்கக்கூடிய ஜாகிரபி புவியியல் ஃபுல்லாக 25 கொஷின்ஸும், ஜென்ரல் ஜிக்கல் மொத்தம் 50 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அடுத்து சைக்காலஜி வரக்கூடிய 30 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறைகளில் ஒரு 20 கொஷின்ஸும், அடுத்து வயது கணக்குகளில் 10 கொஷின்ஸும் கவர் பண்ணி மொத்தம் 30 கொஷின்ஸ் கொடுத்து டோட்டலாக 80 கொஸ்டினான டெஸ்ட் இது. அதுக்கான ஆன்சர் கீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 16 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பார்க்காத நண்பர்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதுக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெஸ்டஸ் நம்ம வீடியோ போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு டெஸ்டஸ்க்கான கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம். அதை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் அது இல்லாமல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெட்டராக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ வாங்க ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதரசத்தின் குறியீடு என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BHG. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் மின் அறுதிர் கடத்தியாக செயல்படும் உலோகம் எது? இதுக்கு ஆன்சர் D பிஸ்மத். அடுத்து மூணாவது கொஸ்டின் அதிக கொதிநிலை கொண்ட அலோகம் எது? இதுக்கு ஆன்சர் B சிலிக்கான். அடுத்த நாலாவது கொஸ்டின் பிரெயின் என்பது என்ன? இதுக்கு ஆன்சர் C அடர் சோடியம் குளோரைடு கரைசல். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின்ஸ் அழுகிய முட்டையிலிருந்து வெளிவரும் வாயு எது? இதுக்கு ஆன்சர் D ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அடுத்த ஆறாவது கொஸ்டின் ஹேபர் முறையில் பயன்படும் வினைவேக மாற்றி எது? இதுக்கான ஆன்சர் C இரும்பு. அடுத்த ஏழாவது கொஸ்டின் ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான என்சைம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைரோசினஸ். ஆன்சர் B அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த எட்டாவது கொஸ்டின் உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் எது? இதுக்கான ஆன்சர் D டிசம்பர் 5 சரியானது. அடுத்து 9வது கொஸ்டின் பருத்தி வளர ஏற்ற மண் எது? இதுக்கான ஆன்சர் C கரிசல் மண். அடுத்து 10வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் பரவலாக அதிக வளமுள்ளதாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் A வண்டல் மண். அடுத்து 11வது கொஸ்டின் பெட்ராலஜி பாறையியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான ஆன்சர் C கிரேக்கம். அடுத்து 12வது கொஸ்டின் புவி முழுவதும் எத்தனை அடிப்படை கனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் A 12. அடுத்து 13வது கொஸ்டின் ஐசோனிப் என்றால் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம அளவுள்ள பனிப்பொழிவு. அடுத்து 14வது கொஸ்டின் கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்னும் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான ஆன்சர் C கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 15வது கொஸ்டின் புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம் என்ன? இதுக்கான ஆன்சர் C ஆன்சர் 2.8%. அடுத்து 16வது கொஸ்டின் புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீத நீரால் சூழப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் B வந்து 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்து 17வது கொஸ்டின் புவியில் உள்ள மொத்த நீரில் எத்தனை சதவீதம் உவர்ப்பு நீராக உள்ளது? இதுக்கான ஆன்சர் C 97.2% நீர் உவர்ப்பு நீராக உள்ளது. அடுத்து 18வது கொஸ்டின் கிளைமோ என்றால் தமிழில் என்னவென்று பொருள்? இதுக்கான ஆன்சர் D சாய்வு கோணம். அடுத்து 19வது கொஸ்டின் எரிதலுக்கு துணை புரியாத வாயு எது? இதுக்கான ஆன்சர் D கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 20வது கொஸ்டின் அனைத்து தாவரங்களின் சரியான வளர்ச்சிக்கு எது உதவி புரிகிறது? இதுக்கான ஆன்சர் A நைட்ரஜன். அடுத்து 21வது கொஸ்டின் எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படும் வாயு எது? இதுக்கான ஆன்சர் A ஆக்சிஜன். அடுத்து 22வது கொஸ்டின் பூஜ்ஜியம் இணைதிறன் கொண்ட தனிமம் எது? இதுக்கான ஆன்சர் C ஹீலியம். அடுத்து 23வது கொஸ்டின் கார்பனின் இணைதிறன் என்ன? இதுக்கான ஆன்சர் D 4. அடுத்து 24வது கொஸ்டின் எலக்ட்ரான் அமைப்பு 2,8,11 கொண்ட தனிமத்தின் அணு எண் என்ன? இதுக்கான ஆன்சர் C 11. அடுத்து 25வது கொஸ்டின் வசதியான இடத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறும் இடப்பெயர்வு என்னவென்று அழைக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வ இடப்பெயர்வு. அடுத்து 26வது கொஸ்டின் தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுதல் என்னவென்று அழைக்கப்படும்? இதுக்கான ஆன்சர் A குடியிறக்கம் என்று அழைக்கப்படும். அடுத்து 27வது கொஸ்டின்
சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இது ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 28வது கொஸ்டின், சோவியத் யூனியன் அணு உலை விபத்து எப்போது ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஏ, ஏப்ரல் 26, 1986. அது இந்திய பெருங்கடலில் 29வது கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த ஆண்டு ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன் 2004 டிசம்பர் 26. அடுத்து 30வது கொஸ்டின், அயன மண்டல சூறாவளிகளில் காற்றின் வேகம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரை வீசக்கூடும்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி 200 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அடுத்து 31வது கொஸ்டின், அதிக காற்றழுத்த மண்டலத்தை எந்த எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஏ ஹச். அடுத்து 32வது கொஸ்டின், பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு எத்தனை கலோரிகள் பர் கிராம்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி 80 கலோரிகள் பர் கிராம். அடுத்து 33வது கொஸ்டின், நீரின் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு எத்தனை கலோரிகள் பர் கிராம்? இதுக்கான ஆன்சர் 540 கலோரிகள் பர் கிராம். அடுத்து 34வது கொஸ்டின், துரு என்பதன் வேதியியல் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் டி இரும்பு ஆக்சைடு. அடுத்து 35வது கொஸ்டின், நீருடன் எந்த வெப்பநிலையிலும் வினை புரியாத உலோகம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தாமிரம். அடுத்து 36வது கொஸ்டின், கடல் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாத கடல் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி சாக்கடல். அடுத்து 37வது கொஸ்டின், தக்காளியில் காணப்படும் அமிலம் எது? இதுக்கான ஆன்சர் டி ஆக்சாலிக் அமிலம். அடுத்து 38வது கொஸ்டின், உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்க எந்த அமிலம் பயன்படுகின்றது? இதுக்கான ஆன்சர் சி அசிட்டிக் அமிலம் பயன்படுகின்றது. அடுத்து 39வது கொஸ்டின், சோடியம் கார்பனேட்டின் வணிக ரீதியான பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் டி சலவை சோடா. அடுத்து 40வது கொஸ்டின், குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து 41வது கொஸ்டின், கார்பனின் சதவீதம் 25% 35% இருக்கக்கூடிய நிலக்கரி வகை எது? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ லிக்னைட். 42வது கொஸ்டின், கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் டி நிலக்கரி. 43வது கொஸ்டின், இயற்கை வாழ்விலிருந்து எந்த உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன? இதுக்கான ஆன்சர் பி ஹைட்ரஜன். அடுத்து 44வது கொஸ்டின், எந்த துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஏ சேவைத்துறை. அடுத்து 45வது கொஸ்டின், உலகின் 2வது மிகப்பெரிய கண்டம் எது? இதுக்கான ஆன்சர் சி ஆப்பிரிக்கா. 47வது கொஸ்டின், மேக்ரெப் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் பி மேற்கு. 47வது கொஸ்டின், மத்திய தரைக்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலை எந்த மலை பிரிக்கின்றது? இதுக்கான ஆன்சர் ஏ அட்லஸ். 48வது கொஸ்டின், ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று எந்த நதி அழைக்கப்படுகின்றது? இதுக்கான ஆன்சர் பி நைல் நதி அழைக்கப்படுகின்றது. 49வது கொஸ்டின், ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸ் மலையின் உயரமான சிகரம் எது? இதுக்கான ஆன்சர் ஏ கோசியஸ் கோ. அடுத்து 50வது கொஸ்டின், ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் யார்? இதுக்கான ஆன்சர் சி அபாரிஜின். அடுத்து சைக்காலஜியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளட் ரிலேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 51வது கொஸ்டின், அருண் புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை காண்பித்து அவளின் அப்பாவின் மனைவி எனது அப்பாவின் மருமகள் அப்படின்னு கூறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனில் அந்த பெண்ணிற்கு அருண் என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் ஏ அப்பா. அது 52வது கொஸ்டின், ஏ என்ற நபரின் அப்பாவுடைய மனைவியானவள் பி என்ற பெண்ணின் அம்மாவின் அம்மா எனில் ஏயின் அப்பாவிற்கு பியின் அம்மா என்ன உறவாகும்? இதுக்கு ஆன்சர் டி சகோதரி. 53வது கொஸ்டின், ஏ என்ற பெண்ணின் கணவர் பி ஆகும், டியின் மகள் எக்ஸ் ஆகும், ஒய் என்பவனின் அம்மா டி ஆகும். அடுத்து சி மற்றும் டியின் அப்பா பி எனில் ஒய் என்பவன் ஏக்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் ஏ பேரன். 54வது கொஸ்டின், ஒரு ஆணை பார்த்து கவிதா கூறுகின்றாள், இவர் என்னுடைய கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகன் எனில் அந்த ஆண் கவிதாவிற்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் டி பேரன். 55வது கொஸ்டின், ராகுல் ஒரு பெண்ணை காண்பித்து இவள் எனது தந்தையின் ஒரே மகனின் மனைவியின் சகோதரி எனில் அந்த பெண் ராகுலிற்கு என்ன உறவு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி மைத்துனி. 56வது கொஸ்டின், ஒரு ஆணை காண்பித்து பிரியா கூறுகின்றால் இவரது சகோதரியின்
அப்பா எனது தாத்தாவின் ஒரே மகன் எனில் அந்த ஆணிற்கு பிரியா என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் ஏ சகோதரி. அடுத்த 57வது கொஸ்டின். ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய அம்மாவின் கணவருடைய தங்கை என்னுடைய அத்தை எனில் அந்த பெண் அவனுக்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சகோதரி. அடுத்த 58வது கொஸ்டின். ஏ மற்றும் பியின் சகோதரர் சி, பியின் அம்மா டி ஆகும். ஈயின் அப்பா சி எனில் பின்வருவனவற்றில் எது சரியாகும்? இதுக்கான ஆன்சர் சி, சியின் அம்மா டின்றது சரியானது. 59வது கொஸ்டின். கீதாவை பார்த்து ராமன் கூறுகின்றான், அவளின் அம்மா என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் ஆகும் எனில் கீதாவிற்கு ராமன் என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தந்தை. அடுத்த 60வது கொஸ்டின். பியின் அப்பா கியூவின் மகன் ஆவார். பியின் தந்தை வழி மாமா எம் மற்றும் என் என்பவர் கியூவின் சகோதரர் எனில் என் என்பவர் எம்முக்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் சி, தந்தை வழி மாமா. அடுத்த 61வது கொஸ்டின். ராஜாவை பார்த்து ரவி கூறுகின்றார், அவனின் தங்கையின் அப்பா என் மனைவியின் அம்மாவின் கணவர் எனில் ரவிக்கு ராஜாவின் சகோதரியின் மகன் என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் ஏ மகன். 62வது கொஸ்டின். வாசு என்பவர் புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை காண்பித்து அவள் எனது தந்தையின் ஒரே குழந்தையின் மகள் எனில் வாசுவின் மனைவியின் மகன் அவளுக்கு என்ன உறவு வேண்டும்? இதன் ஆன்சர் ஏ சகோதரன். 63வது கொஸ்டின். ஒரு பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள், அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் அந்த பெண் அந்த ஆணிற்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி மருமகள். ஸோ நம்ம பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ஸை படிக்கிறப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் டெரிவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கட்டாயம் மாறாமல் கரெக்டாக கிடைக்கும். பி என்பவனது தாய் ஏ என்பவனின் தாய்க்கு ஒரே மகள் எனில் பி என்பவனுக்கு ஏ என்ன உறவு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் வழி மாமா. அடுத்த 65வது கொஸ்டின். ஒரு பெண்ணை காண்பித்து ஒரு ஆண் கூறுகின்றான், அவளது ஒரே சகோதரனின் மகன் எனது மனைவியின் சகோதரன் எனில் அப்பெண் அந்த ஆணிற்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் சி, மாமனாரின் சகோதரி. அடுத்த 66வது கொஸ்டின். பி என்பவளின் கணவர் கியூ ஆகும். எம்மின் மனைவி என் ஆகும். ஆரின் மனைவி எஸ் ஆகும். எஸ்ஸின் அம்மா என். அடுத்த ஃபுல் ஸ்டாப். எம்மின் மகன் கியூ எனில் எஸ் என்பவளுக்கு பி என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனின் மனைவி. அடுத்த 67வது கொஸ்டின். ஒரு பெண் ஒரு ஆணை காண்பித்து அவன் எனது சகோதரனின் மனைவியின் மகளின் சகோதரன் எனில் அந்த ஆண் அந்த பெண்ணிற்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் ஏ மருமகன். அடுத்த 68வது கொஸ்டின். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து அவளின் கணவரின் மகன் எனது தந்தையின் மகனின் பேரன் எனில் அந்த பெண் அந்த ஆணிற்கு என்ன உறவு? இது ஆன்சர் பி மருமகள். அடுத்த 69வது கொஸ்டின். ராதிகா ஒரு ஆணை காண்பித்து அவன் எனது தாயின் கணவரின் ஒரே மகளின் மருமகளின் கணவன் எனில் அந்த ஆண் ராதிகாவிற்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மகன். அடுத்து 70வது கொஸ்டின். பி மற்றும் கியூ இருவரும் சகோதரர்கள் ஆகும். எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் திருமண தம்பதிகள் ஆகும். கியூவின் அம்மா ஒய் என்பவனின் அப்பாவின் மனைவி எனில் எக்ஸின் மகன் பிக்கு என்ன உறவு? இதுக்கான ஆன்சர் சி மருமகன். அடுத்து 71வது கொஸ்டின். தந்தை தன் மகனிடம் சொன்னார், உன் பிறப்பின் போது நான் உன்னுடைய இப்போதைய வயதில் இருந்தேன். இப்பொழுது தந்தையின் வயது 40 எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயது என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ 15. அடுத்து 72வது கொஸ்டின். தந்தை மற்றும் மகளின் வயதுகளின் விகிதம் 4:1. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் 100 எனில் 10 வருடங்களுக்கு பின்பு அவர்களின் வயது விகிதம் என்ன? இதுக்கான ஆன்சர் பி 2:1. அடுத்து 73வது கொஸ்டின். ஏயின் தற்போதைய வயதிலிருந்து 6 ஆண்டுகள் கழிக்கப்பட்டு மீதியை 15ஆல் வகுக்கப்பட்டால் பியின் வயது கிடைக்கும். பி என்பவன் சியை விட 2 வயது குறைவு ஆகும். சியின் வயது 5 ஆண்டுகள் எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ 51. அடுத்து 74வது கொஸ்டின். தாய் மற்றும் மகளின் விகிதம் 8:4. அவர்களின் வயதுகளின் பெருக்கல் மதிப்பு 800 எனில் 15 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ 11:7. 75வது கொஸ்டின். சரத்தின் வயது தந்தையின் வயதில் 1/6 பங்காகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சரத்தின் தந்தையினுடைய வயது விமலின் வயதில் 4 மடங்காகும். 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் விமல் தனது 8வது பிறந்தநாளை கொண்டாடினான் எனில் சரத்தின் தற்போதைய வயது என்ன? இதுக்கான ஆன்சர் சி 5 வயது. அடுத்து 76வது கொஸ்டின்.
தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதின் பெருக்கல் மதிப்பு 34. மகன் மற்றும் தந்தையின் வயது முறையே என்ன? இதுக்கான ஆன்சர் சி 6 39. அடுத்து 77வது கொஸ்டின். ஏ மற்றும் பியின் வயது விகிதம் 3:2. மேலும் அவர்களின் வயது வித்தியாசம் 14 எனில் பியினுடைய வயது என்ன? இதுக்கான ஆன்சர் 28. அடுத்து 78வது கொஸ்டின். தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 3:2. தந்தை தாயின் வயது விகிதம் 5:8. மொத்த வயதின் கூடுதல் 98 எனில் தந்தையின் வயது என்ன? இதுக்கான ஆன்சர் பி 30. அடுத்து 79வது கொஸ்டின். பாரதியின் தற்போதைய வயது 25. அவள் தன் தாயை விட 30 ஆண்டுகள் வயது குறைவானவள் எனில் பாரதியின் தாயார் வயது என்ன? இதுக்கான ஆன்சர் சி 55. அடுத்து 80வது கொஸ்டின். தந்தை மகனின் வயது விகிதம் 5:1. தாய் மற்றும் மகனின் வயது விகிதம் தற்போது 6:2 ஆகும். 4 வருடங்களுக்கு பிறகு தந்தை மற்றும் தாயின் வயது விகிதம் 27:17 எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன? இதுக்கான ஆன்சர் ஏ 50. ஸோ பிளட் ரிலேஷனும் சரி வயது கணக்குகளும் சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாவே என்ன மாமனார் கொடுக்குறாங்களா மருமகள் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மாறும். ஏன் அப்படின்னா ஆன்சர் கேட்டிருக்கிறது ஒன்றா இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றா இருக்கும். அதனால இந்த சைக்காலஜி இது நமக்கு வந்து பிளட் ரிலேஷன் உறவு முறைகளும் சரி வயது கணக்குகளும் சரி ப்ராப்பராக கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஆன்சரில் உங்களுக்கு எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கான எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்குறப்ப அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.